அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் மார்கழி மாத பலனைதான் பார்க்க போகின்றோம். முதலில் மார்கழி மாதத்திற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். மார்கழி மாதம் புனிதமான தமிழ் மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் அதிகாலையில் கோவில்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இந்த மாதத்தில் திருவெண்பா விரதம் இருப்பது ஒரு சிறப்பான விரதமாக இருக்கும். பாவை நோன்புகள் இந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. தமிழில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்தில் மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கும். கேரளாவில் இந்த விழா திருவாதிரை என்று கொண்டாடப்படுகின்றது. திருவாதிரை திருவிழாவின் போது சிவபெருமானுக்கும் திருவாதிரை காளி என்ற சிறப்பு செய்முறையும் வழங்கப்படுகின்றது. முக்குடி ஏகாதசி நாளில் மகாவிஷ்ணுவுக்கு சொக்கவாசல் திறப்பு விழா வழங்கப்படுகின்றது. மார்கழி அல்லது மார்கழி மாதம் என்பது மார்கழி மாதத்திற்கு தொடர்புடைய மாதமாக இருக்கும். மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் ஒத்துப்போகின்றது. இந்த மாதத்தில் முக்கியமான திருவிழாக்கள் 2023, 2024 மார்கழி மாதத்தில் மங்களகரமான நாட்கள் என்னவென்று பார்த்தால், ஞாயிறு 17 டிசம்பர் 2023 விவாக பஞ்சாமி தினமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 22 ஏகாதசி நாளாக இருக்கும். டிசம்பர் 22 வெள்ளிக்கிழமை கீத ஜெயந்தியாக இருக்கும். சனிக்கிழமை 23 டிசம்பர் மாதம் ஏகாதசி நாளாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 7 ஜனவரி 2024 சபல ஏகாதசி நாளாக இருக்கும். மார்கழி மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசியில் இடம் மாறுகின்றது. செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். புதன் விருச்சிக ராசியில் அமர்கின்றார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். குரு மேஷராசியில் இருக்கின்றார். சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கின்றார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகின்றார். சனி கும்பராசியில் அமர்கின்றார். ராகு மீன ராசியில் இருக்கின்றார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கின்றார். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை தனூர் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் குளிர்காலம் தொடங்கும் மாதமாக மார்கழி மாதம் நவக்கிரகங்களில் பயணத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்துள்ளவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். வெற்றியை மற்றும் குறிக்கோளாக கொண்டு செயல்படும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இவர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியிலேயே பலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். அவரோடு லாபாதிபதி புதனும் சஞ்சரிப்பதால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். பொருளாதார நிலையும் உயரும். இம்மாதம் அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் வரப்போகின்றது. இருப்பினும் சகாயஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். சனி பகவானால் சந்தோஷமும் பெருகும். மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். பாக்கிய கணிதப்படி இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரப்போகின்றது. அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் தன் சொந்த வீட்டில் அடியெடுத்து வைக்கும் பொழுது ஆரோக்கியம் சீராகும். ஆதாயம் தரும் தகவல்களும் கிடைக்கும். வாகனம் வாங்கி மகிழும் வாய்ப்புகளும் உண்டு. சகாயஸ்தானாதிபதியாகவும் சனி விளங்குவதால் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரை வழிபட அனைத்து வழிகளும் உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து சேரும். மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 7, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சுக்கிரன். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கும் பொழுது கல்யாண கனவுகள் நனவாகும். அதிகாரம் உள்ள வர்க்கத்தினருடன் உங்களுக்கு ஆதரவோடு நல்ல காரியங்களும் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட சலுகைகளும் கிடைக்கும். தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி ஆகின்றார். உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்திற்கு வரும் இதே நேரம் பொன் செல்வங்கள் சேரும் நேரமாக இருக்கும்.
எதிர்பார்த்த காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். பங்கு சந்தையில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்துகள் இப்பொழுது பல மடங்கு விற்று லாபத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும். மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியாக புதன் இருப்பதால் அவரோடு சூரியனும் இணைந்து புத ஆதித்யோகத்தை உருவாக்குவதால் கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். கடல் தாண்டி சென்று பணிபுரிய ஆசைப்பட்டவர்களுக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகளும் வரலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமான நிலைக்கு வரும். புகழ்பெற்ற மனிதர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்க செய்யும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் லாபமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களின் சவாலான காரியங்கள் கூட உங்களுக்கு சாதுரியமாக செய்து முடிப்பீர்கள். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் அனைத்தும் சாதகமாக அமையும். மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகளில் வெற்றிகள் கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் திருப்தி தரும். பிள்ளைகளின் வழிகளில் சுப செய்திகள் வந்து சேரும். இந்த மாதத்தின் பரிகாரம் என்னவென்று பார்த்தால், சகல ஜீவராசிகளும் இறைவன்படியாகும். இனிய திருநாளும் மார்கழி மாதத்தில் வருகின்ற அஷ்டமியே ஆகும். அன்றைய தினம் சிவபெருமானை வழிபட்டால் வாழ்வில் முழுவதும் உணவு கிடைக்கும், வளர்ச்சியும் கூடும். சிவனின் சன்னதியில் அரிசி வைத்துவிட்டு அதை எடுத்து வந்து வீட்டில் வைப்பது மிகவும் நல்லது. அன்றைய தினம் எறும்புக்கு அரிசி வைத்தல், குருணை போன்றவற்றை போடலாம். யானைக்கு கரும்பு, பழம், பசுவிற்கு கீரை கொடுப்பது மிகவும் நல்லது. அதேபோல் அன்னதானம் செய்தால் புண்ணியமும் வந்து சேரும். பொருளாதார வசதியும் பெருகும். உங்களுக்கு இந்த மாதத்தின் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால் டிசம்பர் 18, 19, 28, 29, 30, ஜனவரி 3, 4, 5, 10, 11, 12. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் சிவப்பு நிறம்.